நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சமடைவது, நீசமடைவது, இதனுடைய அமைப்பு எவ்வாறு நிகழ்கிறது? அந்த அமைப்புகள் ஜோதிட சாஸ்திரத்திலே எவ்வாறு பலன் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை உங்களுக்கு தெளிவாக விளக்கி இந்த சிறிய வீடியோவிலே பேசுகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் பலன் அறிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக கிரகங்கள் ஒவ்வொரு ராசியிலும் உச்சமாகும் அளவு, அந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டிலே உச்சமாகும் என்பதை முதலிலே தெரிவிக்க விரும்புகிறேன். சூரியன் மேச ராசியிலே 10 டிகிரியிலே பரம உச்ச நிலையை பெறுவார். அடுத்து சந்திரன் ரிஷப ராசியிலே 3 டிகிரியிலே பரம உச்ச நிலையை பெறுவார். செவ்வாய் மகர ராசியிலே 28 டிகிரியிலே பரம உச்ச நிலையை பெறுவார். புதன் அவரது சொந்த வீடான கன்னி ராசியிலே 15 டிகிரியில் உச்சமடைவார். குரு கடக ராசியிலே 5 டிகிரியிலே உச்சமடைவார். சுக்கிரன் மீன ராசியிலே 27 டிகிரியிலே உச்சமாவார். சனி துலாம் ராசியிலே 20 டிகிரியிலே அவர் உச்சம் வருவார். எந்த ஒரு கிரகம் உச்சம் அடைகிறதோ அதற்கு நேர் 7வது வீட்டில் அந்த கிரகம் நீசமடையும். நீசமடைந்த கிரகம் உச்ச வீட்டை தாண்டி பயணிக்கும் நிலையை ஜோதிட சாஸ்திரம் 3 பிரிவாக பிரிக்கிறது. உதாரணமாக சூரியன் துலாமிலே நீசமடைவார். நீசமடைந்த கிரகம் நல்ல பலனை தர இயலாது, அசுப பலனையும் தர இயலாது. அது இயங்கும் சக்தியை பெற்றுவிடுகிறது. அடுத்து துலாம் ராசியிலே இருந்து அது பயணித்து மேச ராசியை அடையும் போது அது உச்சநிலையை பெற்றுவிடுகிறது. இப்போது துலாமிலே இருந்து 2 ராசிகளுக்குள் சூரியன் இருந்தால் அது ஆரோகண கதியில் பால்ய நிலையில் இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு கிரகம் நீச வீட்டிலிருந்து உச்ச வீட்டுக்கு பயணிக்கும் நிலையை ஆரோகண நிலை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த ஆரோகண நிலையை 3ஆக பிரிக்கிறது. நீச வீட்டில் இருந்து 2 ராசிகளில் அது இருந்தால் பால்ய நிலை, ஆரோகண கதியில் பால்ய நிலை. அதற்கு தக்கவாறு அது பலனை ஜாதகர்களுக்கு தரும். நீசம் குறைந்து உச்ச வீட்டின் செல்லும் நிலையிலே இருப்பதால் பால்ய நிலையை பெற்று அது ஒரு சுமாரான நல்ல பலனை வழங்க ஆயத்தமாகிறது. நல்ல பலனை தரும், ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல பலனை தரும் என்று அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 2 ராசிகளிலே அது பயணிக்கும் பொழுது யவனவ நிலை, ஆரோகண கதியில் யவனவ நிலை என்ற ஒரு நிலையை பெறுகிறது. யவனவ நிலை என்பது சரிசமமான ஒரு அளவு. நீச வீட்டுக்கும் உச்ச வீட்டுக்கும் நடுப்பகுதி. எனவே ஒரு 50%
பலனை நல்ல பலனை ஜாதகர்களுக்கு வழங்கும் நிலையிலே இருக்கிறது என்று கணக்கீடு செய்யப்பட வேண்டும். அடுத்து 2 கட்டங்களை தாண்டியவுடன் அது உச்ச நிலையை நோக்கி பயணிக்கிறது. உதாரணமாக சூரியன் மேசத்திலே 10 டிகிரியில் அவர் பரம உச்ச நிலையை பெறுவார். அப்போது அவர் மீனத்திலே இருந்தால் அவர் உச்ச நிலையில் இருக்கிறார் என்று பொருள். அடுத்து மேசத்திற்குள் நுழைந்தவுடன் அவர் பரம உச்ச நிலைக்கு சென்று விட்டார் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் கணக்கீடு. அடுத்து பொதுவாக ஒரு ராசியில் உச்ச கிரகம் உச்ச வீட்டில் இருந்தாலே அது உச்ச பலனை தரும் என்று பொதுவாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறிப்பிட்ட அளவு என்பதை இவ்வாறான 3 நிலைகளிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அடுத்து அதே சூரியன் மேச ராசியில் இருந்து நீச ராசிக்கு பயணிக்கும் நிலையை 2 ராசிகளில் ரிஷபம் மிதுனத்தில் பயணிக்கும் நிலையை அபரோகண நிலை, அபரோகண நிலையில் பாலிய நிலையில் இருக்கிறார். அபரோகண கதியில் பாலிய நிலையில் 2 ராசிகளில் இருக்கும் பொழுது ஒரு சுமாரான உச்சபலன் குறைந்து நீசபலன் கொஞ்சம் கொடுக்கும் நிலையில் இருக்கிறது என்று கணக்கீடு செய்யப்பட வேண்டும். அடுத்து 2 ராசிகளில் வரும் பொழுது உச்ச வீட்டிற்கும் நீச வீட்டிற்கும் நடுப்பகுதியில் இருப்பதால் அது அரை பங்கு நீசபலனை தரும் என்று கணக்கீடு செய்யப்பட வேண்டும். அதைத்தான் அவரோகணகதி பால்ய நிலையை தாண்டி யவனவ நிலை என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது சிம்மத்தை அவர் சொந்த ராசியில் இருக்கும் பொழுது அது நீசபலனை பாதி தரும் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் சொந்த வீட்டிலே அவர் ஆட்சி. அடுத்து மூலத்திரிகோணம், சிம்ம ராசி சூரியனுக்கு மூலத்திரிகோண ராசி. உச்ச ராசியிலே 3/4 பங்கு பலனை தரக்கூடிய ஒரு இடம். எனவே அங்கே நீச பலனில் பாதி தருவார் என்ற கணக்கை எடுக்கக்கூடாது. அடுத்து அவர் கன்னி ராசிக்கு வரும் பொழுது கன்னி ராசியில் இருந்தால் நீசத்தை நெருங்கி விட்டதால் நீசக்கிரகம் என்றும், துலாமிலே அவர் நுழைந்து விட்டால் பரம நீச நிலை என்றும், அதைத்தான் அபரோகணகதி என்று சொல்லப்படுகிறது. நீச வீட்டிலிருந்து உச்ச வீட்டுக்கு பயணம் செய்யும் கிரகத்தினுடைய நிலை ஆரோகண நிலை. உச்ச வீட்டிலிருந்து நீச வீட்டுக்கு பயணிக்கும் கிரகத்தின் நிலை அவரோகண நிலை. இதுபோலதான் கடகராசியிலே இருந்து குரு நகர்ந்து 2 ராசிகளுக்கு வந்துவிட்டால் அவர் நீச வீட்டை நோக்கி பயணிக்கிறார். அவரோகண கதியிலே பால்ய நிலையிலே இருக்கிறார் என்று கணக்கீடு செய்ய வேண்டும். அடுத்து 2 கட்டங்களில் ராசிகளில் இருந்தால் அவரோகண கதியிலே குரு யவனவ நிலையில் இருக்கிறார். சரிபாதி நீசப்பங்கு நீச பலம் தரும் நிலையை பெற்றுவிட்டார் என்று கணக்கு செய்ய வேண்டும். இந்த இடத்தில் அவர் தனுசு ராசியிலே பிரவேசிக்கும் காலம் வந்தால்
அவரை நீச வீட்டுக்கு முதல் வீட்டிலே இருக்கிறார் என்று கணக்கீடு செய்யக்கூடாது. காரணம், தனுசு ராசி குருவுடைய சொந்த வீடு, அங்கே ஆட்சி அடைகிறார். அடுத்து மூல திரிகோணம், உச்சத்திற்கு அடுத்த பலன், 3/4 பங்கு பலன் தரக்கூடிய ஒரு சொந்த வீட்டிலே இருக்கிறார். அவர் மகரத்திலே உள்ளே நுழையும் போதுதான் அவர் அங்கே முழு நீச நிலையை, பரம நீச நிலையை பெறுகிறார். இவ்வாறு உச்ச கிரகத்தையும் நீச கிரகத்தையும் தரும் பலன்களை கணக்கீடு செய்து ஜாதக பலன்கள் அறிய வேண்டும் என்று ஆதிகால சுவடி நூல்களிலே இது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்களை நேயர்கள் அறிவது மிக அவசியம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த வீடியோவை தயாரித்து உங்களுக்கு நான் அளிக்கிறேன். இதுபோன்று பல வீடியோக்களை நான் தயாரித்து வெளியிட்டிருக்கிறேன். அவைகளை எல்லாம் ஜோதிட கருத்துக்களும் ஜோதிட நுட்பங்களும் ஜோதிட விதிமுறைகளையும் விளக்கி பேசப்பட்டவை. எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் அதன் நுணுக்கங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.